வணக்கம். இப்போ இந்த மாஞ்சோலை எஸ்டேட் விவகாரத்தில் பெரிய இஷ்யூ போயிட்டே இருக்குது. எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சது மாஞ்சோலையில் ஒரு இஷ்யூ நடந்து அதுக்குள்ளே புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போனார். அதுக்கு பின்னாடி தான் மாஞ்சோலைன்னு வெளியே தெரிய வர ஆரம்பிச்சது. இப்போ மாஞ்சோலையவே பூட்டிட்டு கண்ணீர் மல்க ஜனங்க வெளியே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. சட்டசபையில் கேள்வி எழுப்புகிறாங்க, கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு, இப்படி பெரிய அளவில் நடந்துருக்கு. இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுங்கிறது எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சு, அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது மாஞ்சோலை அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா மாஞ்சோலை தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட போது அவர்களுக்கு முறையான சம்பளம், அவர்களுக்கு வர வேண்டிய உதவிகள்லாம் கிடைக்காத போது அது பெரும் போராட்டமாக மாறினது. கிட்டத்தட்ட 17 பேருக்கு மேலே அதில் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. தாமிரபரணி ஆறில் ஒரு போராட்டம் நடக்கும். ஆமாம், பெரிய அளவில். அப்போ பெரிய லெவலில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படியே அது நீர்த்து போனது. இப்போ என்ன பார்க்கணுன்னா, அதை நடத்தக்கூடிய அந்த கம்பெனி அப்படிங்கிறது அது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு கம்பெனி அது. ஸோ அவங்க நீங்கள் பார்த்தோம்னா அந்த பாம்பே பர்மா டயரிங் கம்பெனிங்கிறது ஆரம்ப காலங்களில் பர்மாவில் மரம் வெட்டுறது, அதுக்கப்புறம் இந்தியாவில் பல இடங்களில் இந்த கனிம வளங்களை எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய கம்பெனி அது. அதுக்கப்புறம் தேயிலையில் ஒரு பெரிய ஆர்வம் அவங்க தேயிலை தோட்டத்துக்குள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி அந்த நிலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், அது கேரளா அரசாங்கம், கேரளாவில் இருந்த அரசர்களுடைய ஒரு பகுதியாக அது இருந்தது. அந்த நிலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நடந்த அந்த போர் இதெல்லாம் நிறைய மீடியாஸில் வந்துடுச்சு. அந்த டைமில் அந்த சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு நிலத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் முன்னாடி நடந்தது. அந்த நிலத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்து தான் தேயிலை உருவாக்கினது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே நீங்கள் பார்த்தோம்னா பல தோட்டங்கள் இருக்கிறது. நீலகிரி உட்பட எல்லாமே அரசு லீஸு கொடுத்த லேண்டு தான் இல்லை? ஆமாம், லீஸ் லேண்டு. இதெல்லாம் 99 வருஷம் குத்தகை. இப்போ அந்த இடம் அவங்களுக்கு 2028 வந்தால் தான் 99 வருஷம் வருது. இன்னும் 4 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இதை காலி பண்ணிட்டு போகலான்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு பின்னணியில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த மாஞ்சோலை தோட்டம் கிட்டத்தட்ட 95-100 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டம். அது 2000 நபர்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 700 குடும்பங்களுக்கு மேலே அதில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு 4 பேருன்னு போட்டால் கூட 2000-2500 பேருக்கு மேலே வராங்க. அவர்கள் 100 வருஷமாக அந்த தோட்டத்தை தலைமுறையாக அந்த எஸ்டேட்டை உருவாக்குனதே அவர்கள். இப்போ சொல்ல போனோம்னா அவங்களுக்கு இதை தவிர ஒன்றும் தெரியும். அவங்களுடைய ரத்தமும் வேர்வையும் தான் அந்த எஸ்டேட். அது பல்லாயிரம் கோடிகள் அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்குது லாபமாக. இப்போ இன்றைக்கி இது நஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறது ரொம்ப அபத்தமானது, அது சரியானது அல்ல. ஏன்னா முன்னாடி ஏகப்பட்ட லாபம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போவே தொழிலாளர்களுக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை, அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பணபலங்கள் எதுவுமே ஒழுங்காக கிடைக்கல. அதனால் தொழிலாளிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த சூழலில் அது பக்கத்தில் தான் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்குது. அது முன்னாடி புலிகள் திட்டமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி சரணாலயம், தேசிய பூங்கா அந்த பேரில் இருந்தது. இப்போ புலிகள் காப்பகமாக அதை உருவாக்கின போது இந்த பகுதியும் அப்படியே அந்த புலிகள் காப்பது கூட சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கம் அரசுக்கு இருந்தது, குறிப்பாக வனத்துறைக்கு. அப்போ கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டுக்கு முன்பே தமிழக அரசு, குறிப்பாக வனத்துறை அந்த பகுதியை இப்போ களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக கூட சேர்க்கணும், அது புலிகள் காப்பகத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு ப்ரொபோசல் அனுப்பி, திட்டம் அனுப்பி, அதுக்கான நிதியும் பல்லாயிரம் கோடி வந்திருக்கு. இன்றைக்கி யாரும் அதை கிண்டலை, அது நமக்கு சரியாக தெரியல. அந்த பணம் வங்கிக்கு வந்திருக்கு. அது ஒரு தடவை அதோடைய கணக்கு வழக்கு பார்க்கும்போது அந்த கணக்காளர்கள் கேட்குறாங்க, இவ்வளவு பணம் வந்திருக்கு, அந்த பணம் ஏன் இது வரைக்கும் அவங்களுக்கு செட்டில் பண்ணல, நீங்கள் ஏன் அந்த மக்களை இது வரைக்கும் வெளியேற்றக்கான முயற்சி எடுக்கலைன்னு கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது இவ்வளோ பணமெல்லாம் வந்திருக்கு, பல கோடி. இப்போ அந்த கோடி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் எஸ்டேட்டுக்காரன் இப்போ ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 60,000-லேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி வெளியேற்றுற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுன்னு எழுதி கொடுக்குறாங்க, விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன இதனுடைய நோக்கம் அப்படின்னா, இதுக்கு பின்னணியில் வனத்துறை இருக்கிறாங்க. அவங்க இந்த எஸ்டேட்டை எப்படியாவது ஒழிச்சு கட்டி அதை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பு கூட சேர்க்கணுங்கிறதான்.
அப்போ இடம் வந்து வனநிலம். இப்போ வனநிலம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க சூழலில் அங்கேருந்து அந்த மக்களை வெளியேற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமாக சட்டப்படி கூடாது. ஏன்னா வன உரிமை அங்கீகார சட்டங்கிறது அந்த பகுதிக்கு பொருந்தும். போது வன உரிமை அங்கீகார சட்டப்படி அந்த எஸ்டேட்டில் அவங்க வாழ்கிறவங்க அந்த இடத்த வந்து கிளைம் பண்ணலாம். நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோம், ஏன்னா 75 வருஷம் வாழ்ந்தால் வன உரிமை சட்டப்படி இந்த வனம் சார்ந்து வாழக்கூடிய மக்கள் உரிமை கோரலாம். ஆனால் இவங்க 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்காங்க, 95 வருஷத்துக்கான ப்ரூஃப் அவங்க கையில் இருக்குது. அப்போ வன உரிமை சட்டப்படி, வன உரிமை சட்டம் 2006 படி அந்த மக்கள் அங்கேருந்து வெளியேற்றக்கூடாது. அது அந்த சட்டப்படி வந்து அவங்க கிளைம் போட்டு அங்கே செட்டில் பண்ணணும். இன்னொன்றும் கூட இப்போ அவர்களுடைய 3-4 தலைமுறை, கிட்டத்தட்ட 5 தலைமுறை அங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த மக்களை திடீர்னு போனால் இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் வச்சுக்கிட்டு எங்கே போய் வாழ்வாங்க? கீழே வந்து அவங்க திருநெல்வேலியோ வேறு ஊரில் வந்து வாடகை கூட அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வீடு எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து அப்படி வெளியே போகணும்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் அந்த மக்களுக்கு நிலம் கொடுக்கக்கூடாது? அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய காடுகளை சீர் செய்து அவ்வளவு அருமையான ஒரு தேயிலை தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க, லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல அவர்களுக்கே நிலம் கொடுக்கக்கூடாது? அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து திராவிட மாடல் அது இதெல்லாம் பேசும்போது ஒரு தன்மானத்தோட ஒரு தலை நிமிர்ந்து வாழணும்னா எல்லா மனிதனுக்கும் நிலம் இருக்கணும். ஒவ்வொரு பிரஜைக்கும் நிலம் அடிப்படை. இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் கொடுக்கலாம்ல. அப்போ இது நீங்கள் ஏன் அதை வந்து நம்ம சொல்கிறோன்னா 3 சென்ட் கொடுக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது. 3 சென்ட் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ 3 ஏக்கர் இடம் இருக்குன்னா அவர்கள் தேயிலையே வளர்க்கலாம், இல்லைன்னா காப்பி வளர்க்கலாம், இல்லை பழங்கள் வளர்க்கலாம், இல்லைன்னா வந்து வேறு விவசாயம் பண்ணலாம். இப்போ நிலம் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கும், எதிர்கால வாழ்க்கைக்கு அது ஒரு உத்தரவாதமாக இருக்கும். இது ஏதோ பழைய அந்த நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் வாழ்கிற மாதிரி, நிலப்பிரப்புகள் மாதிரி நிலம் ஒரு ஆள் கையில் தான் குவிச்சு கிடக்கணும் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி திமுக அரசு கூட கருணாநிதி பீரியட்டில் வந்து அவர் வந்து நிலம் இல்லாதவர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் வந்து தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்காங்க. இப்போ இவர்களாம் நிலமட்ட மக்கள், எதிர்காலத்தில் ஒரு இதுவுமே இல்லை. அதனால் இந்த மாதிரி நஷ்டம் அடையக்கூடிய க்ளோஸ் பண்ணக்கூடிய எஸ்டேட்டில் அங்கே வாழக்கூடிய தொழிலாளிகளுக்கு அதே இடத்துல இவங்க வந்து 3 ஏக்கர் அல்லது அரசாங்கத்தால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். அதுக்கான ஒரு திட்டம் வந்து தயார் பண்ணி அது தமிழக அரசு அதுக்கு தனியாக ஒரு சட்டமோ அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஒப்படைச்சா அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்னும் கூட எஸ்டேட் அவங்க ரொம்ப நல்லா நடத்தினாலும் கூட இன்னும் 50 வருஷம் ஆகும்போது இது நஷ்டம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் அதனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ டேன்டி எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகம். இது வந்து இதே மாதிரி வந்து மலையகத்திலிருந்து, இலங்கையிலிருந்து மலையக தமிழர்கள் அவருடைய மறுவாழ்வுக்காக உருவாக்குறது. நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதியில் தான் அதை பண்ணியிருக்காங்க. வால்பாறையில் இருக்குது, நீலகிரியில் பல்வேறு பகுதியில் இருக்குது. டேன்டி அப்படி தான், அந்த மக்கள் தான் வந்து அந்த காடுகளை சீர் செய்து அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்க. பல 1000 கோடி வந்திருக்கு அந்த டேன்டிலேருந்து லாபமாக. இங்கேருந்து வந்த லாபத்தை எடுத்து வனத்துறை வந்து வண்டி வாங்கியிருக்காங்க. முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் பல்வேறு துறைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பல கோடிகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, டேன்டி வந்து நஷ்டம், அதனால் இந்த டேண்டியை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், நீங்கள் எல்லாம் அதை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அங்கே கூலி வந்து ரொம்ப குறைவான கூலி. இன்றைக்கி வைக்கக்கூடிய விலைவாசிக்கு இவங்க கொடுக்கக்கூடிய சம்பளங்கிறது பத்தாது. ஆனால் தொழிலாளிகள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு சம்பளம் 600-700 ரூபா ஒரு நாளைக்கு வரணும்னு கேட்குறாங்க. இப்போ கூட டேண்டி தொழிலாளர்கள் போராடியதுடைய விளைவு இப்போ 430 ரூபா வரைக்கும் ஏதோ கூட்டியிருக்காங்க. அது பத்தாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 600-700 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும். அதனால இளைஞர்கள் இன்னைக்கு அதுக்குள்ளே போக விரும்பலை. ரெண்டாவது ஒடுக்குமுறை அதிகம். இப்போ நீங்கள் வந்து டேண்டியில் இருக்கக்கூடிய அங்கே அதிகாரிகள் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தோம்னா அந்த டேண்டி நஷ்டத்துக்கே நிர்வாக சீர்கேடு முக்கியமான ஒரு காரணம். இப்போ இதெல்லாம் தொழிலாளிகள் வெளிப்படுத்தினா அவங்க வந்து அங்கேருந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கள மிரட்டுறது. இப்போ அந்த மாதிரி வந்து இந்த வெளியே வந்து சொன்னால் அவர்களுக்கு பல்வேறு தொல்லைகள் கொடுக்கறது நிர்வாகம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழக அரசும் கூட நீங்கள் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் டேண்டியை சீர் செய்யறதுக்கு பல கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கியும் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ என்னென்னா அது நஷ்டமாகிட்டு இருக்கு. பாதி இப்போ டேண்டி வந்து 5500 ஹெக்டர் அது மொத்தத்தில். அதில் பாதியை வந்து இப்போ காடாக மாற்றிட்டாங்க. எங்கே போச்சு எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க, அது பராமரிக்காமல். அப்போ அது இல்லாமல் வனத்துறை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா அந்த டேண்டிக்குள்ளே போய் இவன் எங்கேயோ காட்டு பகுதியில் போய் மரம் நடுறது, இல்லை மரம் நட வேண்டிய இடத்துல நடாமல் தொழிலாளர்கள் வாழக்கூடிய குடியிருப்பு இருக்க பகுதியில் போய் மரம் நடுறான் வேணும்னு.
இப்போ மரம் நட்டாங்க, அதுவும் குறிப்பாக மூங்கில். இப்போ ஏற்கனவே வனவிலங்கு தொல்லை இருக்குது, நீ கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி மரத்தை நட்டீங்கன்னா அப்போ இங்கே வந்து வனவிலங்கு வரணும், இவனை கொல்லணும், விரட்டணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு திட்டம் போட்டு அப்புறம் மக்கள் வந்து போராடி சில இடங்களில் நிறுத்தியிருக்காங்க. சில இடங்களில் தேயிலை செடி பராமரிக்காமல் அது காடு மாதிரி வளர்ந்து போய் கிடக்கு. பல பேருக்கு வந்து வேலை இல்லை. வேலை இல்லாதனால தொழிலாளிகள் என்ன பண்ணுறான், எப்படி அவங்க கேரளாவுக்கு பல்வேறு இடங்களுக்கு வண்டி ஏறி போகிறது இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தோட்டங்களில் வேலை செய்ய ஆள் இல்லை, நீ நல்ல சம்பளம் கொடுத்து அதை சீர்திருத்தினா ஆளுங்க வருவாங்க, அதே மாதிரி டேண்டி விட்டு நீ காலி பண்ணுங்கிறான். இப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தோம்னா 200 வருஷமாக தொடர்ந்து கூலிகளாகவே இருந்த மக்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 45-50 வருஷம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் அவர்கள் அங்கேருந்து விரட்டினா எங்கே போவான்? அப்போ திரும்ப திரும்ப வந்து அவர்கள் அகதியாகவும் ஒன்றும் இல்லாத மாற்றுறது வந்து அரசாங்கமும் அதிகாரிகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மிகப்பெரிய வரலாற்று அநீதி. இந்த அநீதியிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றணும்னா நீங்கள் அவர்கள் உழைச்சி ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சி அந்த இடத்த நீங்கள் அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த நிலத்தை கொடுங்க, மிச்ச இடத்த நீங்கள் என்னவோ மாற்றிட்டு போங்க. அது வந்து தமிழக அரசு அதில் தலையிட்டு அந்த பிரச்சனை வந்து தீர்க்கணும். அப்போ மாஞ்சோலையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ வெளியே போய் 3 சென்ட் இடம் கொடுக்கறது இல்லை ஒரு வீடு கொடுக்கறது அதெல்லாம் சரியாகாது. அந்த இடத்துலையே, ஏன்னா அந்த மக்கள் வடிக்கிற கண்ணீர் பாருங்க, இந்த காடை விட்டு இந்த சூழலை விட்டு இந்த இடத்த விட்டு எங்களால் போய் எங்கேயுமே வாழ முடியாது, ஏன்னா எங்களுடைய உடலும் எங்களுடைய மனமும் இந்த இடத்துலையே பழக்கப்பட்டுருச்சுங்கிறாங்க. இது அரசாங்கத்துடைய காதுக்கு எட்டுதான்னு தெரியல. டேண்டியும் அதே மாதிரி தான். அவன் 50 வருஷம் ஏற்கனவே இலங்கையில் இருந்த 200 வருஷம் அங்கேருந்து பிச்சு பிடுங்கி இங்கே எரிஞ்சாங்க. இப்போ இங்கே வந்து 50-60 வருஷத்துக்கு பிறகு இங்கேருந்து அவனை வெளியேற்றி ஏதோ கேரளா பார்டர் கர்நாடகா பார்டர் கொண்டு போனானா அவன் லைஃப் என்ன ஆகும்? அப்போ என்ன, இது வந்து உண்மையாகவே வந்து அதிகாரிகள் திட்டமிட்டு இவங்க எந்த கதியானாலும் சரி இவர்கள் வந்து கண்டுக்கூடாதுங்களுடைய விளைவு தான் இது. அதனால் நம்ம என்ன சொன்னால், தமிழக அரசு இதில் சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் மாஞ்சோலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் உருவாக்கின அதே தோட்டத்தில் குறைஞ்சபட்சம் 3 ஏக்கர் குடும்பத்துக்கு தலா கொடுக்கணும். டேண்டியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேண்டியை இனிமேல் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதை பழைய மாதிரி நீங்கள் கொண்டு வர முடியாது. அதனால டேண்டியில் இருக்க மக்களுக்கும், அது மலையக தமிழர்களுக்கு, நீங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்தெல்லாம் ஆதரிக்கிறோன்னு பேசுகிறீங்க, உண்மையாகவே நீங்கள் ஏதாவது செய்யணும்னா அந்த மக்களுக்கு நிலம் கொடுத்து அவர்களை சிறு விவசாயிகளாக நீங்கள் மாற்றணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கூலிகளாகவே வைப்பது. இப்போ ஒருவேளை நீங்கள் எஸ்டேட் மூடிட்டீங்கன்னா அடுத்து செங்கசூளைக்கு தான் போவான், இல்லைன்னா எங்கேயாவது தார் ஊற்றுறதுக்கு போகணும், இல்லைன்னா பிச்சை தான் எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி இந்த வைக்கிற போக்கு அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய அநீதியானது. ஒரு சமூகத்தை தொடர்ந்து வந்து கூலிகளாகவே வச்சிருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை உணர்ந்து அவர்களுக்கு நிலம் கொடுத்து அதில் தரமான வீடு கட்டி கொடுத்து அதில் சுகாதார வசதி அதில் உற்பத்தி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக நாங்கள் வந்து பல மட்டங்களில் இப்போ மாஞ்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு கூட எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உற்பத்தி பண்ண நீங்கள் உருவாக்கின தோட்டத்தை விட்டு நீங்கள் போகக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். இப்போ கோர்ட்டெல்லாம் வந்து தற்காலிக ரிலீஃப் தான், நீதிமன்றம் போயிருக்காங்க, நீதிமன்றம் பல விஷயங்களை சொல்லியிருக்கு, அது தற்காலிக ஒரு இது. அதையே காரணம் காட்டி தமிழக அரசு அப்படியே இருந்துடக்கூடாது. தமிழக அரசுக்கு உண்மையாகவே மனசு இருக்குது அப்படின்னா, உண்மையாகவே மக்களை காப்பாற்றனா அவர்களுக்கு அந்த அதே இடத்துல நிலமும் தரமான வீடும் அவர்கள் வாழ்கிறதுக்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறதா சரியானது. இன்னொன்று, எந்த சட்டப்படியும் மக்களை வந்து வெளியேற்ற முடியாது. எல்லா சட்டங்களுமே வந்து நீங்கள் பார்த்தோம்னா அப்படி வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கான சில, இப்போ நீங்கள் நில கையகப்படுத்தும் சட்டம் இருக்குது, அதை பயன்படுத்தி இந்த இடத்துலேருந்து நீங்கள் அவங்களை வெளியேற்றணும்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அது ஒரு குடும்பம், 2 பிள்ளைங்க இருக்குன்னா அது தனித்தனி குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு 15 லட்சம் கொடுக்கணும். அப்போ 2 பிள்ளை இருக்குன்னா மொத்தம் வந்து அவங்க வீட்டுக்கு கிடைக்க வேண்டியது 45 லட்சம் கொடுக்கணும். அதுதான் அந்த புலிகள் காப்பகம் அல்லது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வன உரிமை சட்டப்படி நீங்கள் வந்து அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னா முதல்ல நீ செட்டில் பண்ணணும், அந்த வனத்துக்குள்ளே வாழக்கூடியவர்களை செட்டில் பண்ணணும். அதெல்லாம் இங்கே பண்ணப்படலை. இந்த வன உரிமை சட்டம் இருக்கிறதும் இந்த இது நில கையகப்படுத்தும் 2013ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய சட்டத்தையோ இது சட்டப்படி எதுவுமே அங்கே பண்ணப்படலை. சும்மா அவங்க போக்கில் அவங்க வந்து வெளியே போங்கிறாங்க. இப்போ எப்படி இந்த இத்தனை வருஷம் இருக்கவங்களுக்கு எப்படி அவன் விஆர்எஸ் கொடுப்பான்? அதுவே சட்டவிரோதம். நீ ஏன் விஆர்எஸ் கொடுக்குற? தேயிலை நஷ்டம் அப்படின்னா அதை லாபகரமாக கொண்டு வரது அரசாங்கத்துடைய வேலை. இப்போ தேயிலை மட்டும் இல்லை, எல்லா விவசாயியுடைய பயிர்களும் இன்றைக்கி நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாம் போயிடுவோமா நம்ம?
அப்புறம் ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று பாருங்கள், அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 8500 ஏக்கர் அந்த மாஞ்சோலைங்கிறது அருமையான ஒரு அழகான தேயிலை தோட்டம். அந்த மாதிரி ஒரு தேயிலை தோட்டத்தை இனிமேல் உருவாக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. பல நாடுகளில் இன்னைக்கு கூட காடுகள் அழித்து தேயிலை உருவாக்கிட்டு இருக்கான். சைனாவில் பண்ணுறான், ஆப்பிரிக்காவில் பல இடத்துல பண்ணுறான். இந்தியாவில் தான், அது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி இடத்த மூடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. இது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல. இது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே பல எஸ்டேட் வந்து தனியார் எஸ்டேட்டுகள் மூடி கிடக்கு இன்னைக்கு. அப்படியே தொழிலாளிகள் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டுருக்கான். டேண்டியில், ஏன்னா இப்போ இங்கே இருக்க இப்போ அவங்க கூட பாருங்கள், அந்த மாஞ்சோளக்காரங்க ஒரு காலத்தில் திருநெல்வேலி அல்லது நாகர்கோயில் அந்த சைட்லேருந்து வந்ததால் சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. மலையகத்திலிருந்து வந்தவங்களுக்கு அதுவும் கிடையாது. அவன் எப்படி இனி இலங்கைக்கு போவான்? நீ எதுக்கு ஒப்பந்தம் போட்டு கூப்பிட்டு வந்த? ஸோ அதனால் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், உண்மையாகவே இது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்கணும். நிலம் அதே இடத்துல அவர்கள் கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும். அவர்களை நீ கூலிகளாகவே வைக்காமல் தொழிலாளியாகவே வச்சுக்கிட்டு இருக்காமல் சிறு விவசாயியாக மாற்று. அது ஒரு நிரந்தர தீர்வாக அந்த மக்களுக்கு அமையும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். சங்கங்களோட குரல் பெருசாக ஒழிச்ச மாதிரியே தெரியல. ஒரு காலத்தில் இவர் கிருஷ்ணசாமி பெருசாக இந்த மாஞ்சோலை எடுத்தார், என்னென்னமோ பிரச்சனை பண்ணார், அதுக்கப்புறம் எல்லா சங்கங்களும் போச்சு. இப்போ பெருசாக சங்கங்கள் எடுத்த மாதிரி தெரியல. அந்த ஜனங்களுடைய கஷ்டங்கள் தான் மீடியாக்கள் வருது. இல்லை, அதுதான் நீங்கள் என்ன, இது மக்கள் வந்து அணி திரட்டப்படலை. அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு பெரிய அங்கே வந்து பெரிய சங்கங்கள் இல்லை. இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இன்றைக்கி ரொம்ப பலகீனமாக இருக்கிறது. ஸோ இந்த பலகீனம் தான் அந்த மக்கள் அங்கேருந்து உடனே தூக்கி வெளியே வீசுறதுக்கான காரணம். அது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இவர்கள் எல்லாம் வந்து வாக்களிக்கிறார்கள், எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்குது, எல்லாரும் தேர்தல் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்போ அரசியல் கட்சிகளுக்கு இதில் முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. அவர்கள் இந்த இஷ்யூ எடுக்கணும். அந்த மக்களும் கூட அவர்கள் ஒரு ஒருமித்த ஒரு சங்கமாக அணி திரளணும். இன்றைக்கி அவங்க திரண்டிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம என்ன இன்றைக்கி பாராட்டணும் பண்ணால், மீடியா வந்து உண்மையாகவே அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியினர் விடாமல் அந்த இஷ்யூ வந்து ஒன்று விடாமல் கவர் பண்ணி ரொம்ப அருமையாக அது தமிழக அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிருக்காங்க. இப்போ டேண்டியும் அப்படி தான். டேண்டிலே அந்த மக்கள் வந்து அந்த வீடுகளிலிருந்து கம்பல் பண்ணி அவர்களை வெளியேற்றிய போது, வீட்டை 15 நாளுக்குள்ளே நீ காலி பண்ணு நோட்டீஸ் ஓட்டின போது அந்த மக்கள் போராட ஆரம்பித்தாங்க. மீடியாஸ் வந்து அது பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பல்வேறு இப்போ ராஜேஷ் டிக்காயத்து, யுத்வீர் போன்றவர்கள்லாம் கூட அவர்களுடைய போராட்டத்துக்காக குரல் கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய சங்கங்கள் அதுக்கு குரல் கொடுத்தது. அதுக்கப்புறம் தமிழக முதல்வர் அதில் தலையிட்டார். அப்போ கூட நாங்கள் நேரடியாக சந்திப்புலாம் கூட நாங்கள் சொன்ன நிலம் கொடுங்கன்னு. ஆனால் அதிகாரிகளுக்கு அந்த மனசு இல்லை, அப்படி ஒரு ஐடியாவும் இல்லை. அதனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், அந்த இடத்த அந்த மக்களுக்கு கொடுப்பது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். மக்கள் கண்டிப்பாக அணி திரள்வார்கள் அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து. இப்போ கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இப்போ தொழிற்சங்கம் ஆரம்பித்து இப்படி உள்ளே போனதோட விளைவு, திடீர்னு ஒரு சுனாமி மாதிரி அவங்க வந்ததுனால இடதுசாரி சங்கங்கள்லேருந்து அப்படியே கொத்து கொத்தா இந்த சங்கங்களுக்கு போனாங்க. இவங்களுக்குள்ள ஒரு முதலாளித்துவ தன்மை குடிகொண்டுருச்சு புதுசாக வந்த சங்கங்களுக்கு. அப்போது இன்றைக்கி வந்து அப்படியே மாறி அந்த முதலாளித்துவ தன்மைக்குள்ளே அவங்களும் போனதுனால தொழிலாளிகள் நிர்கதியாக இருக்காங்க. அப்போ இடதுசாரி சங்கங்களும் நீர்த்து போகிறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் அன்னைக்கு அந்த அந்த குறிப்பாக தோட்டங்களில், தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டங்களில் பெரிய லெவலில் ஒடுக்குமுறை, ரொம்ப குறைவான கூர்வி, கடுமையான உழைப்பு இருக்கும்போது அவர்கள்லாம் அதில் ரொம்ப ஆழமாக இறங்கி அது ஒரு இஷ்யூவாக மாற்றினாங்க. ஆனால் அதே நேரம் அந்த உள்ளக்கூடிய தொழிற்சங்கங்கள் அல்லது இடதுசாரி அமைப்புகள் ஆரம்ப காலங்களில் ரொம்ப வலுவாக இருந்தாங்க, இது எடுத்தாங்க. இன்றைக்கி மொத்தமாகவே வந்து அவர்கள் வலு இழந்து போயிருக்காங்க. இப்போ எங்களுடைய பார்வை என்னன்னு கேட்டால், கண்டிப்பாக அவர்கள் விடமாட்டாங்கங்கிறதான். ஏன்னா அவர்களுக்கு பின்னாடி அவர்களுடைய கட்சிகள் இருக்கிறது, ஒவ்வொரு தொழிற்சங்கத்துக்கும் ஒரு கட்சி இருக்கிறது. அப்போ கட்சி சார்பு இல்லாத தொழிற்சங்கங்கள் அங்கே எதுவுமே இல்லை. அவர்கள் இதில் அதாவது எங்கள் கட்சி, உங்கள் கட்சி, எங்கள் ஆட்சியெல்லாம் பார்க்காம மனிதாபிமான அடிப்படையில், தொழிலாளர் சட்டங்கள் அடிப்படையில், இருக்கிற எல்லா சட்ட அடிப்படையில் இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ மாஞ்சோலை தொழிலாளர்கள் இப்போ வெளியேறி இருக்கிறாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, மூடி இருக்காங்க. இவங்களை போய் நீங்கள் சந்தித்து பார்த்து பேசுனீங்களா? இல்லை, அதாவது மாஞ்சோலையிலிருந்து இந்த மக்கள் வந்து வெளியேறதுக்கு எல்லாம் தயாரானாங்க. 1-2 பேர் வெளியே போனாங்க. ஆனால் அதுக்கிடையில் இப்போ வழக்கு நீதிமன்றம் வந்து அதில் தலையிட்டிருக்கு. இப்போ அதனால் வந்து மக்களுக்கு ஒரு இப்பைக்கு ஒரு ஆறுதல். அதில் என்னக்கிட்ட, நீ வந்து எஸ்டேட் வந்து கண்டினியூவாக வேலை கொடு, அப்படி கொடுக்கலன்னா மாதம் 10,000 கொடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு ஒரு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதனால் தற்காலிகமாக அது நிற்கிது.
எங்கள் சங்கங்களை போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் அவர்கள் கூட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். மீண்டும் நாங்கள் அவங்கள சந்திக்கலான் இருக்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் இன்னும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்களையும் இந்த மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கோம். இப்போ இது மாஞ்சோலை எஸ்டேட் பின்னணியில் ஒரு விஷயம் என்னென்னா காடு உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறதா ஒன்று சொன்னீங்க. இப்போ காடு உருவாக்குறது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் உங்களோட நிலை என்ன? இல்லை, இதில் என்னென்னா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா குறிப்பாக இந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறனால அங்கே வனம் அழிஞ்சு போகுது, இல்லை வனவிலங்குக்கு பெரிய தொல்லை இருக்கிறது அப்படிங்கிறது அதை பெரும் பணக்காரர்கள் அது சொல்லுவாங்க அப்பர் கிளாஸுங்க. அவர்கள் இந்த மிடில் கிளாஸுக்காரங்களுடைய பார்வை அது அப்படி அல்ல. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இப்போ 100 வருடங்கள் அங்கே விலங்குகள் இருக்குது, அங்கே காடு இருக்குது, அந்த சூழல் மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னன்னுட்டு இவர்களையெல்லாம் வெளியேற்றிட்டு அது வெறும் காடாக பராமரிக்கலாம் அப்படிங்கிறது வெறும் பிரம்மை, அது நடக்காது எங்கேயுமே அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் திருப்பி சொல்கிறது முதுமலையை தான். முதுமலை மாதிரி பல சரணாலயங்கள், களக்காடு முண்டந்துறை கூட ஒரு காலத்தில் காணிக்காரன்னு சொல்லக்கூடிய ஆதிவாசிகளுடைய சொந்த இடம் அது, அவருடைய காடு அது. பல ஊர்கள்லேருந்து அந்த மக்களை வெளியேற்றினாங்க. அது மாதிரி முதுமலைக்குள்ளேயும் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய ஊர் அது எல்லாமே ஒரு 20-30 ஊர்கள் உள்ளே இருந்தது. அங்கே இருக்க மக்களை வெளியேற்றி தான் அந்த காடை உருவாக்குனாங்க. அந்த காட்டில் இப்போ என்ன இருக்குங்கிறீங்க? தேக்கு மரம் இருக்குது, யூக்கலிப்டஸ் மரம் இருக்குது, உண்ணி செடி இருக்குது, பாத்தினி இருக்குது, இதாக இருக்குது. மக்களை வெளியேற்றின காடுகளில் எதுவுமே இல்லை. விலங்குகள் முழுவதும் எங்கே இருக்குன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும். இன்றைக்கி யானை கிராமத்துக்குள்ளே வருதுன்னா அங்கே தான் அது வரும். ஏன்னா மனிதனும் விலங்குகளும் சேர்ந்து தான் வாழ்கிறாங்க. இதுதான் வரலாறு. எங்கே இருந்தெல்லாம் மக்களை வெளியேற்றினாங்களா அங்கே காடாக இல்லை, காடாகவும் இல்லை, மிருகங்களும் இல்லை. அதான் புரியணும் உங்களுக்கு. அப்போ என்னன்னா இவர்கள் இப்போ நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனை இப்போ எப்படி வரும்? காட்டில் ஒன்றுமே இல்லை, அதனால் விலங்குகள் வருது. அப்போ என்னென்னா காடாக மாற்றணும் அப்படிங்கிறதுல எந்த நமக்கு மாற்று கருத்து இல்லை. எதை காடாக மாற்றணும்? இன்னைக்கு இருக்கிற காடை வெட்டிக்கிட்டே இருக்கிறான். மரம் வெட்டுறது நின்றுருக்குதா? திருட்டுத்தனமாக மரம் வெட்டுறது, லாரியாக கடத்துறது நடந்துக்கிட்டே இருக்குது. காடுகள் முழுவதும் அழகான புல்வெளிகள் முழுவதும் நீ யூக்கலிப்டஸ் மரமோ நீ போட்டிருக்கிறது தேக்கு மரமும் போட்டிருக்க. இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு எதிரானது. இப்போ நீங்கள் இதுவரைக்கும் இந்த 75 ஆண்டுகளில் வனத்துறை காடை காப்பாற்றணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எங்கே காப்பாற்றிருக்காங்க, எதை காப்பாற்றிருக்காங்க? எதையும் காப்பாற்றலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னு கேட்டால் வனவிலங்குக்கும் பெரிய பிரச்சனை. இவங்க வனவிலங்கை காப்பாற்றலை, அதை நம்பி வாழ்கிற மக்களையும் காப்பாற்றலை. புரிதுங்களா உங்களுக்கு? காடையும் காப்பாற்றலை. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க நினைக்கிறாங்க இவங்க கைக்கு இதெல்லாம் போச்சுன்னா இதெல்லாம் காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றாதுன்னு ப்ரூவ் பண்ணி தான் 2006ஆம் ஆண்டு வன உரிமை அங்கீகார சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா இனிமேல் காடை காப்பாற்றினா அந்த பகுதி மக்களால் மட்டும்தான் முடியும். அந்த காட்டுடைய ஓனர் பவர் மக்களுக்கு தான் சொல்லுது அந்த சட்டம். அதை இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுத்துட்டா நாளைக்கு அதில் போய் மைனிங் பண்ண முடியாது, அங்கே காடு நீங்கள் மரம் வெட்ட முடியாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு திட்டம் போட்டு பணங்களை கொள்ளையடிக்க முடியாது. அதனால் என்ன பார்க்கணும் அப்படின்னா காடு வளர்க்கணும் அப்படின்னா அங்கே மக்கள் இருக்கணும். நம்ம தொடர்ந்து சொல்கிறது மக்கள் தான் வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்க காடு அங்கே இயற்கை சூழல் இருந்தால் தான் அவங்க வாழ்வாங்க. மாஞ்சோலை மக்களும் பாருங்களேன், அங்கே இருக்கக்கூடிய காடை தான் நேசிக்கிறாங்க. நாங்கள் இல்லைன்னா அந்த காடை இருக்காதுன்னு பல தொழிலாளிகள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மக்களையெல்லாம் வெளியேற்றி விட்டு இது நம்ம இந்த சிகப்பு இந்தியர்களை விரட்டாங்க ஞாபகம் அவங்களுக்கு. வெள்ளைக்காரன் போன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களையெல்லாம் கொன்று அந்த காட்டை விட்டு வெளியேற்றி அதை பெரும் நகரங்களாக உருவாக்கணும். அங்கே காடே இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால் என்ன கேட்டால் மக்களை வெளியேற்றி காடை உருவாக்கணும் மாற்று கருத்து நமக்கு அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஸோ அதனால் காடு அந்தந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் பண்ணுவாங்க. இன்னொன்று நீங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய கவனம். அது வல்லரசு நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் நாங்கள் செய்கிற எல்லா அட்டூழியத்துக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பல ஆயிரம் கோடி கொடுக்க ரெடியாக இருக்கான். அந்த பணத்தை வாங்குறதுக்காக தான் அவங்க மலைப்பகுதியில் மாஞ்சோலையை மூடுறது, டேண்டியை மூடுறது, ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுங்கிறது, புலிகள் காப்பகங்கிறது. நீ எங்கே காப்பாற்றிருக்கிற? எங்கேயுமே எதையும் காப்பாற்றலை. யானைகள் சரணாலயம்னு வந்தால் சரணாலயத்துக்குள்ளே தானே யானை இருக்கணும். அப்போ ஏன் அது வெளியே வருது?
இப்போ உள்ள ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். ஏதாவது பல மரங்களோ அதுக்கு தேவையான உணவு எந்த சரணாலயத்திலே ஆகும்? எந்த யானைகள் இதில் ஏரியாவிலையாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணவே இல்லை. அதனால் இது வந்து இந்த பெரும்பாலும் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு இந்த சுற்றுச்சூழல்னு வாய்களையே வந்து நகர்ப்புறங்களில் எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். காடு காப்பாற்றணும், காடை பண்ணணும், அப்படி காடு மரம் நடணும் அப்படிங்கிறது இருக்கும். உண்மையாகவே மரம் இருக்கணும், காடு இருக்கணும் அப்படின்னா அங்கே மக்கள் இருக்கணும். அந்த மக்கள் அது சார்ந்து வாழ்கிறவங்கிறது அதோடைய அக்கறையும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது பெரும்பாலும் வந்து நடக்கக்கூடிய பல தவறுகள் உங்களுக்கு. இப்போது டேண்டி கவர்மெண்ட் இது இருக்குது, ஏன் இவங்க தனியார் விட்டுட்டு போனாலும் அரசே டேண்டி மாதிரியான நிறுவனங்களோட இணைச்சு இதை நடத்தக்கூடாது? அந்த மாதிரியான கோரிக்கையை இப்போ மாஞ்சோலைக்காரங்க வந்து அவங்க நிறைய இடங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா, டேண்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடது, அதே மாதிரி மாஞ்சோலையை இது வந்து தமிழக அரசு எடுத்து அந்த டேண்டியா மாற்றணுங்கிற ஒரு கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. நல்ல கோரிக்கை தான். இங்கே என்ன பிரச்சனை, ஏற்கனவே டேண்டியா இருந்த இடத்த 5500 ஹெக்டரில் பாதி இடத்த கைவிட்டு அதை காடா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. டேண்டியில் இருக்க தொழிலாளிகளுக்கு எதுவுமே உருப்படியாக பண்ணல. என்னைக்கு வெளியேற்றுவாங்களோ அதுக்கான ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி இவர்கள் போய் மாஞ்சோலையை டேண்டியா மாற்றுவாங்க? அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அவர்கள் கேட்குறாது என்னன்னு கேட்டால், அது தனியார் கையில் இருக்குதா, அரசாங்கம் எடுத்து நீங்களே நடத்துங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், ஒன்று நிலத்தை கொடுங்க, இல்லைன்னா அது கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் மாற்றுங்க. நீங்கள் கூட்டுறவு அடிப்படையில் அங்கே இருக்க ஜனங்களே சேர்ந்த இந்த எஸ்டேட் நடத்தட்டும். சரிங்களா? அவங்க ஏன்னா அந்த காடு க்ளீன் பண்ணது அவங்க, தேயிலை நட்டது அவங்க, அந்த கொழுந்தெடுக்கிறது அவங்க, ஃபேக்ட்ரியில் அதை தூளா மாற்றுறது அவங்க, எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கூட்டுறவு முறைப்படி அதை வந்து தமிழக அரசு வந்து நிர்வகிக்கலாம். அப்புறம் தமிழக அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி வந்து 6500 குடும்பம், கிட்டத்தட்ட 2000 பேர் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு முழுவதும் இந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க யாருக்கு நீங்கள் மாற்று வேலை வாய்ப்பெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி இந்த தோட்டங்கள் தான். அப்போ இந்த தோட்டங்களை ஒழுங்காக பராமரிக்கணும். அது ரெண்டாவது, நீங்கள் இதை லாபகரமாக நடத்த முடியும். இன்றைக்கி தேயிலைக்கு வந்து விலை குறையவே இல்லை, ரப்பருக்கு விலை குறையவே இல்லை, எந்த பணப்பயிருக்கும் விலை குறையலை. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன் இது சிறப்பாக நடத்தக்கூடாது? காரணம் வந்து அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல். பல 1000 கோடிகளை இவங்க எடுத்து தின்னு இருக்காங்க. அது ஒரு விசாரணை நடத்தணும். இது எப்படி இந்த தனியார் எஸ்டேட்டோ இல்லைன்னா வந்து அரசாங்கத்துடைய டேண்டியோ இது எப்படி நஷ்டப்பட்டது அப்படின்னு என்னைக்காவது அரசாங்கம் ஒரு விசாரணை வந்து நடத்தியிருக்காங்களா? ஒரு கமிட்டி போடட்டும், ஒரு நீதிபதிகள் தலைமையில் கமிட்டி போட்டு விசாரித்தா பல உண்மைகள் வெளியே வரும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கணும், பல இது வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அப்படிங்கிறதே அவர்கள் யாராலையும் கேள்வி கேட்க முடியாத நபர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். இந்த நிர்வகிக்கக்கூடியவர்கள் இதில் ஏராளமான ஊழல்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது கண்டுபிடிக்கப்படணும், அது விசாரிக்கப்படணும். இப்போ மாஞ்சோலை முன்னுதாரணமாக வச்சு மாஞ்சோலை மூடிட்டாக்க அடுத்தது ஃபாரஸ்ட் கைக்கு வந்துருச்சுன்னா அதே வேலையை டேண்டிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தானே? ஏற்கனவே டேண்டியில் இதை பாதி போயிடுச்சு. இன்னும் வேகமாக அதை பண்ணுவாங்க மாஞ்சோலை பண்ணா. சரி, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியதை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடியதும் இதை முன்மாதிரி எடுத்து அப்படியே மூட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதில் அந்தமானில் வந்து ரப்பர் எஸ்டேட், அந்த ரப்பர் எஸ்டேட்டு வந்து இலங்கையிலிருந்து வந்து தாயக திரும்பிய தமிழர்களின் மறுவாழ்வுக்காக உருவாக்கப்பட்டது. அந்தமானில் ரப்பர் எஸ்டேட் உருவாக்கி பல குடும்பங்கள் அங்கே கூப்பிட்டு போனாங்க. இப்போ ரப்பர் எஸ்டேட் அங்கே மூடிட்டாங்க. அந்த மக்கள் எங்கே இலங்கைக்கு போகிறதா, திருப்பி அந்தமானிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வரதா ஒன்றும் தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த தகவல் தொடர்பும் இல்லை, ஒரு சில தகவல்கள் தான் வருது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல தோட்டங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஸோ அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து அந்த உலகமயமாக்கல், அதாவது WTO ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வந்த விளைவுகள். இன்றைக்கி விவசாயம் எப்படி வந்து விவசாயம் பண்ண முடியாமல் இருக்குதோ அதே மாதிரி பெருந்தோட்டங்களே இன்றைக்கி நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு அந்த நிர்வாகம் வந்து தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அரசாங்கம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும். இப்போது இது சம்மந்தமாக நீங்கள் சமீபத்தில் தமிழக அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கீங்க. அதில் எங்கே இதே மாதிரி கோரிக்கை வச்சு அவங்க என்ன ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, நாங்கள் ஏற்கனவே டேண்டிக்காக வந்து தமிழகத்துடைய முதலமைச்சரை நேரடியாக பார்த்துருக்குறோம், எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்துருக்கோம், சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், இப்போ டேண்டி வந்து நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுத்தது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது அது வனவிலங்கு தொல்லை வந்துருச்சுங்கிறீங்க, விளைச்சல் இல்லாத பகுதிங்கிறீங்க, நஷ்டங்கிறீங்க, அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. அதை நீங்கள் ஆய்வு செய்யணும்.
அடுத்தபடி நீங்கள் வந்து டேண்டியை ஒழுங்காக நடத்துங்க. அப்படி நடத்த முடியலன்னா அந்த இடத்த அவங்களுக்கு பிரித்து கொடுங்கிற கருத்தை மையப்படுத்தி எல்லாத்த பற்றியும் நாங்கள் ஒரு பிரச்சாரமாக நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கோம். தமிழக முதல்வரும் ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு இசைஞ்சார். ஆனால் அதிகாரிகள் அதுக்கு அசைஞ்சு கொடுக்கல. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அது கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கொடுக்கறத ரொம்ப அருமையாக வந்து பண்ணார். அதே மாதிரி இவரும் அந்த தோட்டங்களில் நிலம் கொடுக்க முயற்சி பண்ணணும். இப்போ சமீபத்தில் கடந்த வாரம் நாங்கள் வந்து வேளாண் துறை அமைச்சரை வந்து நேரடியாக சந்தித்தோம். அப்போயே அவர்கிட்ட தமிழக முதல்வருக்கும் அவருக்கு ஒரு கோரிக்கை மனுவை வந்து கொடுத்தோம். மாஞ்சோலை உட்பட டேண்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலத்தை நீங்கள் பிரித்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு எதிர்கால நல்ல வாழ்வை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர் பேசுகிறதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதிகாரிகள் மத்தியிலும் இந்த கருத்தை வந்து நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே எதிர்க்கட்சிகள் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் எந்த மாதிரி செயல்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, டேண்டிக்காக வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து நல்ல பெரிய லெவலில் குரல் கொடுத்தாங்க. மாஞ்சோலை இதில் அப்படி அதில் இன்னும் பெருசாக வந்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு. அது இன்னும் வந்து அந்த மக்கள் இறங்கி போராட்ட களத்துக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாரும் பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும். கட்டாயம் வரும். இன்னும் கூட நீங்கள் அது இப்போ சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லி அப்படியே விட்டுடுறாங்க. அதை ரொம்ப ஆழமாக பேசுகிற மாதிரியெல்லாம் இன்னும் அதுக்கான ஏற்பாடு பண்ணப்படலை. பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்கவே ஒரு சராசரி மனிதன் வாழ்கிறதுக்கான ஊதியம் அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒரு சமூகமாக தான் இந்த தேயிலை எஸ்டேட் தொழிலாளர்களுடைய நிலை இருக்குது. இத்தனை சங்கங்கள் இருந்தும் ஊதிய உயர்வு கோரிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா 400 ரூபாய்ங்கிறதெல்லாம் இன்றைக்கி வாழ்கிறதுக்கான அடிப்படை விஷயத்துக்கு கூட தாங்காது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இவங்க வெளியில் வந்தாலாவது ஒரு 800 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வேலைக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதுக்கான உத்தரவாதங்களை அவங்க தரலாம் இல்லையா? இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய டேண்டியில் இருக்கிற அல்லது பெருந்தோட்டங்களில் வேலை செய்கிற தொழிலாளிகளை விட வெளியே இருக்கவங்க நல்ல அவங்களுக்கு ஓரளவுக்கு சம்பளம் இருக்குது, வெளியே வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அது நிரந்தரம் அல்ல, என்னைக்காவது கிடைக்கும். இப்போ வெளியே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக கிடைக்கிறதில்ல. அங்கே வந்து ரொம்ப குறைஞ்ச கூலி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா லாபம் தான். அந்த லாபத்தை கொள்ளையடிக்கிறது தான். இப்போ நீங்கள் நல்ல உதாரணம், இப்போ இலங்கையில் வந்து அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சராசரியாக 2000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வேணும்னு கேட்குறாங்க. சரியா? அந்த அரசு வந்து 1800 ரூபா வரைக்கும் நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சம்பளம் 2000 ரூபா அப்படிங்கிறது மற்ற தொழிலாளிகள் கூட ஒப்பிட்டோம்னா ரொம்ப குறைவு. ஏன்னா அங்கே ஒரு நாளைக்கு 3000 ரூபா இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அப்போ ஏன் அவர்களுக்கு 3000 ரூபா கேட்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கூட அங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர்களுக்கு 400 ரூபா 430 ரூபா கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு 700 ரூபா 800 ரூபா சம்பளம் கொடுக்கணும். கொடுத்தா தான் இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கு வந்து கட்டுப்படி ஆகும். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேயிலை வந்து மார்க்கெட்டில் வந்து இது விலை இல்லாமல் இல்லை, ரப்பருக்கு விலை இல்லாமல் இல்லை, மிளகுக்கு விலை இல்லாமல் இல்லை, நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் தேயிலை இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் விளையக்கூடிய பொருள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் விளையுது. அது வந்து ஒழுங்காக மார்க்கெட் பண்ணி அதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேயிலை பொறுத்தளவு உலக மார்க்கெட்டு. ஆமாம். ஆனால் உள்ளூர் சம்பளம் கூட அந்த தொழிலாளிகள் கிடையாதுங்கிறத ஒரு ஆச்சரியமாக கிடையாது. உள்ளூர் சம்பளம் கிடையாது. அந்த தொழிலாளர்களுக்கான சட்டங்களில் சொல்லக்கூடிய உரிமைகள், அந்த உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே நீர்த்து போய் கிடக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அக்கறை எடுத்து இது அரசாங்கம் பண்ணாதான் இவர்களுக்கு விடிவு வந்து கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க தோழர். அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திப்போம்.